ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கேள்வியாக கேட்குறது ரேஷன் ஷாப் ஜாப் ரிசல்ட் ஆனது எப்போ வெளியே வரும், அது மட்டும் இல்லாமல் சென்னை டிஸ்ட்ரிக்ட்க்கு சேல்ஸ்மேன் ஹால் டிக்கெட் எப்போ வெளியே வரும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேள்வியாகவும் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுறீங்க. ப்ரோ, அதுக்கு ஒரு தெளிவான வீடியோ போடுங்க, எப்போ வெளியே வரும். அது மட்டும் இல்லாமல் சென்னை டிஸ்ட்ரிக்ட்க்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ஆனது வரலை. பேக்கருக்கான ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் ஆனது நடந்து முடிஞ்சிருச்சு. சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹால் டிக்கெட்டே வரலை. அதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வரும், அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டும் எப்போ வரும்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேட்டுருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ரேஷன் ஷாப் ஜாப் எழுதினாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவானதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப் ஜாப் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா கடந்த எல்லா மாவட்டத்துக்கும் நடந்து முடிஞ்சது. அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர் 25 ஆரம்பித்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது சென்னைக்கு பார்த்திங்கன்னா பேக்கருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஆனது இவ்வளோ லேட்டாக வருது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்க்கு சேல்ஸ்மேன் ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளே வந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா சென்னை ஹெல்ப்லைனுக்கும் கால் பண்ணி கேட்டோம். அவங்க சொன்ன பதில் என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்க்கு பார்த்திங்கன்னா பேக்கருக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் இன்டர்வியூ ஆனது நடந்து முடிஞ்சுது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் தொகை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சென்னைக்கு சேல்ஸ்மேன் ஹால் டிக்கெட் வரதுக்கு டிலே ஆகுது. அதே போல் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி, அதாவது 13 அந்த போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடியே வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு தெளிவான பதிலை சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு பார்த்திங்கன்னா ஏன் டிலே ஆகுது நாம் சொல்லிட்டு ரீசன் கேட்டதுக்கு அவங்க நிறைய பேர் ஆனது பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்களை பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்க்கு மாற்றி அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஷெடியூல் போட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடத்தி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங் கொடுக்க முடியுமா சொல்லிட்டு டிஸ்கஷன் ஆனது நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டம் சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா சென்னைக்கு மாற்றி அப்ளை பண்ணிட்டீங்க. அதாவது அப்ளை பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கடையிலையோ இல்லை நீங்களாக ஓனாக அப்ளை பண்ணும்போது இல்லை தெரிஞ்சவங்க கிட்டே கொடுத்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் தவறுதலாக டிஸ்ட்ரிக்டை மாற்றி அப்ளை பண்ணிட்டீங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எழுத விடாமல் இன்டர்வியூ சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. வேலை கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையானது ப்ரொவைட் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம். வேறு எந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஆனது நடக்கும். அங்கே தான் பார்த்திங்கன்னா வேலையானது கொடுப்பாங்க சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க சொல்லிட்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சொல்லிட்டு தெளிவான பதில் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டும் சீக்கிரமாக வெளியே வந்துடும் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது முதல்ல நடந்த மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ரிசல்ட் விட்டுருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 30 மாவட்டங்கள் மட்டும் ஹால் டிக்கெட் விட்டாங்க பார்த்திங்களா, அதே போல் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டம் விட்டுடுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய சேனலில் ஹால் டிக்கெட் வந்துச்சு சொல்லிட்டு பொய்யான தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஹால் டிக்கெட் வந்து பொய்யான தகவல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா 4 மாவட்டங்கள் வெளியீடு 5 மாவட்டங்கள் வெளியீடு சொல்லிட்டு பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொய்யான தகவலை யாரும் நம்பாதீங்க தயவு செஞ்சு. அதுபோல் வராத எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்ளை பண்ணுங்கள் சொல்லிட்டு அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பொய்யான தகவல் தான். வந்தால் தெளிவான அப்டேட்டை நம்ம கொடுப்போம். அண்ட் நீங்கள் நியூஸில் பாருங்கள் மோஸ்ட்லி. மற்றபடி எந்த யூடியூப் சேனலில் சொல்கிறத நம்பாதீங்க. அவங்க பொய்யான தகவலை கொடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொய்யான தகவலை கொடுத்து வியூஸ் வாங்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது அங்கன்வாடி ஜாப் சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் சொல்கிறாங்க. அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் பார்த்திங்கன்னா விஓ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப், அதுக்காகவும் பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் ஆனது வந்துடுச்சு, அந்த அப்ளை பண்ணுறது டேட் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. அதை யாரும் நீங்கள் நம்பாதீங்க தயவு செஞ்சு. என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரலை. வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ்லேயே தெரியும். அண்ட் தொடர்ச்சியாக நிறைய சேனலில் பார்த்து அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு சில 3-4 சேனலில் மட்டும் தான் போய்ட்டு பொய்யான தகவல் சொல்லிட்டுருக்காங்க. மற்றபடி அனைத்து சேனல்லையும் உண்மையான தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஜாபை பற்றி உங்களுக்கு தெரியணுமோ நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த டிஎன்பிசிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து தொடர்ந்து போட்டிருப்போம். இந்த ரேஷன் ஷாப் ஜாப் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாதீங்க. அடுத்து வர அனைத்து ஜாப்புக்கும் அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கே நீங்கள் 4 லட்சம் பேர் அப்ளை பண்ணிங்க. டிஎன்பிசிக்கு கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். ரொம்ப சுலபமான ஒரு ஜாப் தான் அது. நானும் பார்த்திங்கன்னா படிக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் டிஎன்பிசி குரூப் 4 கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஸ்டடி மெட்டீரியலாம் கூட கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தெரிஞ்சவங்களுக்கு யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவும் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.